கர்த்தருடைய மறைவில் இருக்கிறவன் யார் என்று யோசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரோட நம்புகிறவர்கள், அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் தான் உன்னதமான மறைவில் இருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அடுத்தது பார்க்கும்போது சர்வ வளர் நிலையில் யார் தங்க முடியும்? அவருடைய நிழலில் யார் தங்க முடியும்னா பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உண்மையுள்ளோர் தான் அந்த நிழலில் போய் தங்க முடியும். எல்லாராலையும் தங்க முடியாது. ஆனால் அதனால் இந்த மாதத்தில் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா, எங்களை ஆசீர்வாதிங்கப்பான்னு சொல்லி அவருடைய கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் அவருடைய நோக்கி பார்த்து ப்ரேயர் பண்ணுவோம். பிரியமான தேவ சனமே, அவர் நமக்காக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வாதிக்கும்படி இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பிடித்து செபிப்போம்.